ஒரு 17,00,000 பேர் கிட்டத்தட்ட கூட்டியிருக்காங்க. அது வந்து செய்தித்தாள்லையும் வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட அதிகாரப்பு, அதாவது எக்ஸாக்டா ஒன்றும் டோக்கன் போட்டு நம்பரிங் பண்ணி அனுப்பல. ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, அந்த கணக்கு பிரகாரம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் வந்து எம்ஜிஆர் தான் கூட்டினாராமா. 20,00,000 பேர் 1982ல் மதுரையில், இதே மதுரையில். அதுக்கு அடுத்தது இது 17,00,000. இதுக்கு அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மா பெங்களூரில் கூட்டியிருக்காங்க 15,00,000 கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ்னு 12, அதாவது 15, 14, 12 அப்படி போயிட்டே வருது. எல்லாருமே வரா மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, ஜென்ரலாக அது எனக்கு டேட்டா கிடைக்கல, பட் அதான் அது எந்த அளவுக்குன்னு. பட் நம்ம இது வந்து எனக்கு ஆத்தென்டிக்காக சொல்ல முடியும். ஏன்னா வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இதழில் வந்தது தான் எடுத்து வச்சு நான் அந்த டேட்டா கொடுத்துருக்கேன். நான் எடுத்த டேட்டாஸ் ஃபுல்லாகவே 4 இதழில் அவங்க கொடுத்தது தான் எடுத்து நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்த மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஹையஸ்ட் நம்பர், அதாவது எப்படின்னா போலீஸில் பர்மிஷன் கேட்பாங்க இல்லையா, நம்பர் ஆஃப் ஏக்கர்ஸ் லேண்ட் எவ்வளோன்ட்டுன்னு. அதில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல, ஹரியானால தேவிலாலோட பையன் ஓம் பிரகாஷ் தௌத்தாலான்ற பையன் தான், அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தான் 440 ஏக்கரில் வந்து இது பண்ணதாகவும் ஹையஸ்டாக பர்மிஷன் எனக்கு தெரியும். அது வந்து ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும். நம்ம போய் ஒரு எஸ்பி ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கணும் எங்கே நடக்குதுன்னு இருந்ததாகவும், அதுதான் இந்தியாவிலேயே ஹையஸ்டாக இருந்ததாக எங்கேயோ ஒரு ஆர்டிகல் படித்தேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு ஒன்றும் டேட்டா கிடைக்கல, எங்கே நடந்துச்சு, எந்த நாள் நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா அடுத்த முறை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் இது மாதிரி ஒரு ஆர்டிகல் படித்தது, அதையே பிரேக் பண்ணுற அளவுக்கு 600 ஏக்கர்ல இந்தியா ஃபுல்லாக, அதாவது தமிழகத்தில் வந்து நம்மளோட விஜயனா வந்து தாவேக்காவோட மாநாடு இருந்துச்சு அப்படின்றது தான் உண்மை. நீங்க அந்த காலத்துக்கு போயிருந்தீங்கல்ல சார், எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து சும்மா அதோ இப்போ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கே காசை கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க நிக்க வச்சு தக்க வச்சுக்கிறதுக்கு சாப்பாடை கொடுத்து அவர்களுக்கு தேவையான விருந்து மருந்து எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் இந்த மாநாடு வந்து ஒரு குடும்ப மாநாடு மாதிரி இருந்துச்சு. இந்த வருடம் வந்து எப்பவுமே ஆத்துல வந்து அழகர் கள்ளழகர் வந்து சித்திரை திருவிழா இறங்குவார் இல்லையா, அதுபோல் இந்த வருடம் 2 சித்திரை திருவிழாவாக மதுரையில் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இன்னொன்று, நம்ம ஒரு வாரம் முன்னாடி களத்தில் இருந்ததுனால, மாநாட்டுக்கு அங்கே போயிட்டு இருந்ததுனால, கூடவே அங்கே இருந்ததுனால மக்கள் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம். அங்கே வெறும் ஒரு லைட்டை போட்டுக்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்குது. ஸ்டேஜ் அடிக்கிறது, மற்ற விஷயங்கள், ரேம்ப் பண்ணுறது, அதுன்னு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவங்க வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கான். குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 10,000, 5,000 குறைய வாய்ப்பு இல்லை. ஒரு 10,000 பேர் இருப்பானுங்க ஒரு நாளைக்கு, வந்துட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. கடை போட்டு வியாபாரம் ஒரு வாரம் எனக்கு வந்து ஒரு பொழப்பு நடந்துச்சு. இதனால தளபதிக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோன்ற அளவுக்கு ஒரு குடும்ப விழாவாகவும் அந்த மதுரை மண்ணுக்கே ஒரு கனெக்ட் பண்ண ஒரு மதுரைனா மாநாடு, மாநாடுனா மதுரைன்றதை திருப்பி வந்து விஜயனா இங்கே ப்ரூவ் பண்ணாதான் நான் பார்க்குறேன்.